அதிமுக கட்சி. கடந்த 4 1/2 ஆண்டுகள்ல அண்டாச்சோற அப்படியே ஒரு பருக்க கூட இவங்க ஆட்சிக்கு வந்தா என்ன ஆகும்? அதுக்கு என்ன செஞ்சீங்க? என்ற கேள்வி இருக்கு. இவங்க ஃபுல்லா முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா, டிவி விவாத நிகழ்ச்சியில கலந்துக்கிறவங்க, இவங்க கட்சி சார்பா எவனுமே இப்பல்லாம் வந்து கலந்துக்கிறதே கிடையாது. யாரும் வர்றது கிடையாது. அங்கங்க சம்பளத்துக்கு ஆள புடிச்சு வச்சிருக்காங்க. வர்றவைங்க ஃபுல்லா எடுத்தோனமே நேரா போயிருவாய்ங்க. நான் இப்படி சொல்லட்டான்லாம் ஒருத்தன் வருவான். நேரா வந்து எம்ஜிஆர் காலம், ஜெயலலிதா காலம், இந்திரா காந்தி காலம். இது வந்து எதுக்கும் உதவாது. இவைங்க வந்து என்ன பேசணும்? இப்ப இருக்கிற தலைவர் யாரு? அவ்வளோதான். எதிர்ல இருக்க தலைவர் யாரு? இதுதானே நடைமுறை தானே பேசணும். இவங்க ஃபுல்லா மக்கள கிறுக்கு பயலாவும், கேன பயலாவும் நெனச்சுக்கிட்டு, நேரா போயிருவாய்ங்க. இந்திரா காந்தி காலம், ராஜீவ் காந்தி காலம், அதிமுக சார்பா வந்து டிவில பேசுற பயலுக ஃபுல்லா, லூசு பயலுக ஃபுல்லா இந்த மாரி போயிடுறாய்ங்க. இப்ப டிவி பார்க்குறவனுக்கு எப்படி இருக்கும்? "டேய் இன்னைக்க பத்தி பேசுங்கடான்னு" தான் கேட்போம். இப்ப யாரா இருந்தாலும் ஒரு காலத்துல எப்படி தெரியுமான்னா எப்படி இருக்கும்? நம்மளுக்கு, "டேய் இன்னைக்க பத்தி பேசு." நான் 2021ல நேரத்துக்கு பிரியாணியா சாப்பிடுவேன். இன்னைக்கு என்ன பலன்? இன்னைக்கு சோறு இருக்கா? இதுதான் விஷயம். யாரா இருந்தாலும் யோசிப்போம். இப்ப காலையில, மதியானம் சாப்பாடு நம்மளுக்கு என்ன? இல்ல, இல்ல 1995ல 3 நேரமும் மட்டன் சுக்காவோட சாப்பிடுவேன்றது, இது பைத்தியக்காரத்தனம். ஆனா, அவைங்க ஃபுல்லா ரொம்ப தெளிவா என்ன பண்ணுவாய்ங்க, நேரா வந்து இவர பத்தி சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லல. 4 1/2 வருஷத்துல அண்டா சோற அப்படியே சாப்பிட்டுட்டு, ஏப்பம் விட்டுட்டு, ஒரு பருக்க சோறு கூட மக்களுக்கு போய் சேரல. அந்த மாரி கத தான். எல்லாத்தையும் தின்னு ஏப்ப விட்டு கணக்கு எழுதுனது தான் மிச்சம். இவங்க என்னன்னா, திரும்பவும் வந்து எல்லாத்தையும் தின்றதுக்கு வாய்ப்பு குடுங்க. அண்டா சோறுக்கு வாய்ப்பு குடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. தமிழக நலனுக்கோ, தமிழக மக்களுக்கு ஏதாவது வந்து இன்னல்களுக்கோ, எதுக்காவது மத்திய அரசால் நெறையா வந்து சட்டங்கள் வந்து இவங்களுடைய ஆட்சியில தான் கையெழுத்து வாங்குனது. உள்ளே நையான்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டவங்க எல்லாம் அவங்க தான். நீட் மசோதா, வேளாண் மசோதா, முஸ்லீமுக்கு எதிரானது, அ இது உதயமின் திட்டம், எவ்வளவோ சொல்லலாம். என்னன்னா, நான் தான் சொன்னேன்ல முதல்லயே பாரதிய ஜனதா என்ன பண்ணும்னா, எல்லாருடைய இதையும் வந்து வழக்குகள் சம்மந்தப்பட்டது, எல்லார் மேல இருக்க குற்றங்கள், ஊழல்கள் சம்மந்தப்பட்டது ஃபுல்லா அங்க கைப்பத்தி வச்சுக்கிருவாங்க. நான் சொல்றத கேளு, என்னைய எதிர்த்து பேசக்கூடாதுன்னு சொல்லிர்றாங்க. இது வந்து அதனால என்னன்னா, இதுவரைக்கும் எந்த நலனுமே செய்யல. திரும்பவும் வந்து "அண்டா சோறு எனக்கு தான்" என்ன அப்படின்ற மாரி இவங்க ஓட்டு கேட்டுட்டு இருக்காங்க. வேற எந்த நல்ல நோக்கமும் கிடையாது. வரணும், நல்லா வந்து எல்லாத்தையும் செமிக்கணும். அதுதான் நோக்கமா இருக்கு. இவங்க வந்து அடுத்து ஓட்டு நெலைமை என்ன ஆகும்? இன்னைக்கு அது போக வந்து